2வது அதிகாரம் 7வது வசனம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமை தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அல்லேலூயா. There's a condition. ஒரு நிபந்தனை உண்டு. எல்லா வாக்குத்தத்தங்களும் நிபந்தனை நிறைவேற்றினால் அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். நிபந்தனை இல்லாத வாக்குத்தத்தத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் அது நிச்சயமாய் கூடாத ஒரு காரியம். ஆண்டவர் பரிசுத்த ஆவியார் இந்த மாதம் சபைக்கு சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. அல்லேலூயா. சோர்ந்து போகாம நாம் மகிமையை தேட வேண்டும். சொல்லுங்க, சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய மகிமையை தேட வேண்டும். 2வது, சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய கனத்தை தேட வேண்டும். சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய அழியாமை என்ன செய்ய வேண்டும்? தேட வேண்டும். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் நல்லா உற்சாகமா சொல்லுங்க. சோர்ந்து போகாம கர்த்தருடைய மகிமை என்ன செய்யுங்க? தேடுங்க. சோர்ந்து போகாம கர்த்தருடைய கனத்தை தேடுங்க. சோர்ந்து போகாம கர்த்தருடைய அழியாமை தேடுங்க. தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் சொல்லுகிறாரு, சோர்ந்து போகாம இருக்கணும்னா முதலாவது நம்ம ரொம்ப தெளிந்த புத்தி உள்ளவர்களாக வேணும். We have to be very alert. எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அலர்ட்டா இருக்கிறதுக்கு, கவனமாக இருப்பதற்கு முதலாவது ஒரு கர்த்தருடைய ஜனம் என்ன இருக்கணும்னா அவன் ஒரு ஜெபிக்கிற ஒரு மனிதனா இருக்க வேண்டும். ஜெபம் என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு மேற்பூச்சாயின் ஒரு காரியம் அனுபவம் அல்ல. ஒரு உழவன் தன்னுடைய நிலத்தை மேற்பூச்சாய் உழுதால் அவன் விதைக்கிற அந்த விதை பலன் கொடுக்க முடியாது. என்ன செய்ய வேண்டும்? விதைப்பதற்கு முன்பதாக அந்த நிலத்தை ஆழ உழவ வேண்டும். இன்னைக்கு நம்ம நிறைய பிள்ளைகளுக்கு வயல்வெளியே பார்த்தது கிடையாது. வயலில் வேலை செய்கிறதே பார்க்க கிடையாது. நம்ம பிராய்லர் சிக்கன் இப்படி என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்டு இருக்கோம். அது எங்கே இருந்து வருது, எப்படி வருகிறது, அதோடைய பின்னணி என்னன்னா இப்போ தெரியாது. அதனால் இன்னைக்கு இந்த ஓமை என்ன சொல்லுகிற நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆழமாக நோண்டாதான் வீடு நிற்கும். இதுக்கு ஒரு அஸ்திபாரம் இருக்கிறதுனால இந்த கட்டடங்கள் நின்று கொண்டிருக்கிறது. ஒரு அஸ்திபாரம் சரியாக போட வேண்டும் என்றால் அது எவ்வளவுக்கு எவ்வளோ ஆழமாய் அது உள்ள பூமி கீழே போகிறதோ அவ்வளவாக அந்த கட்டடத்தை உயர எழுப்பலாம். இன்னைக்கு விசுவாசிகளுக்கு ரொம்ப தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் ஜெபம். கம்யூனிகேட் வித் காட். தேவனோடு அவன் தொடர்பு கொண்டே இருக்க வேண்டும். அந்த தொடர்பில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனோடு தொடர்பு கொண்டே இருக்கும் பொழுதுதான் அந்த பயணம் என்ன செய்கிறது? அக்கறை போய் சேருகிறது. ஒரு விமானமோ அல்லது ரயில் வண்டியோ என்ன செய்கிறது? புறப்படுகிறது என்றால் பின்னால் ஒருத்தர் இருப்பார், காட். அவருக்கும் அந்த இன்ஜினை இயக்கிற அந்த ஓட்டுநருக்கு என்ன இருக்கிறது? இட்ஸ் a communication. பேசிக்கொண்டே இருப்பார்கள். தொடர்பு கொண்டே இருக்கிறது. உலகம் அறியும் MH370 என்றதான ஒரு மகா பெரிய விமானம் 289 பயணிகளோடு புறப்பட்டு போனது. மலேசியாவிலிருந்து அது சீனாவுக்கு போக வேண்டியது. புறப்பட்டு அரை மணி நேரத்தில் அதோட தொடர்பு என்ன செய்யப்பட்டது? துண்டிக்கப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? விமானம் ஏதோ விபத்தில் விழுந்து விட்டது, ஏதோ ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டது. அது போலதான் தேவச்சனமே ஆண்டவரோடு அந்த தொடர்பு என்றைக்கு ஒரு விசுவாசி நிறுத்தி கொள்கிறார்களோ அந்த நிறுத்தப்பட்ட அந்த தொடர்பு தான் அவனை என்ன செய்கிறது? கொஞ்சம் கொஞ்சமாக பின்மாற்றத்துக்குள்ளே போகிறது. பின்மாற்றத்துக்குள்ளே போகும்போது அவன் அறியப்பட முடியாத ஒரு சோர்வு, அந்த சோர்வு உள்ள வந்தவுடனே ஜெபம் நின்று விடுகிறது. ஜெபம் மாத்திரமல்ல, மெதுவாக அந்த பிரேயருடைய குவாலிட்டி, அந்த ஜெபத்துடைய தரம் குறைந்து போகும். இந்த கடைசி நாட்களில் தேவ ஜனமே, நீ தெளிந்த புத்தியுள்ளவளாய் இருக்க வேண்டும் என்றால் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். அதிகமாய் ஜெபிக்க தான் உன்னுடைய எண்ணம்
அந்த அது அது கூர்மை தீட்டப்படும். இட் should be sharp. ஏதோ குருடனை போல வாழக்கூடாது. ஏதோ ஒரு குருடனை போல நம்ம வாழ இருக்கக்கூடாது. ஒரு முட்டவனை போல நாம் இருக்கக்கூடாது. ஒரு செவிடனை போல இருக்கக்கூடாது. ஒரு ஊமையனை போல இருக்கக்கூடாது. குருடனால பார்க்க முடியாது, ஊமையினால பேச முடியாது, செவிடனால காது கேட்கப்பட முடியாது, ஒரு முட்டவன் இயங்க முடியாது. இன்னைக்கு பிசாசுடைய தந்திரம் ஒரு விசுவாசியை அவனை முட்டமாக்க வேண்டும், மாற்றுத்திறனாளியாக மாற்ற வேண்டும். அவனுடைய வருகை மிக சமீபம். உங்களுடைய வேதத்தில் எழுதிக் கொள்ளுங்க, நவம்பர். ரைட் இட் டவுன். November 2024. Horrible month. நேற்று பிரதர் யாக்கோப்ட காட்டினான். அது ஒவ்வொரு மாதமும் என்னிடத்தில் வந்து ஜெபித்து அவர்கள் தசம்பாகம் கொடுப்பார்கள். இந்த தசம்பாகம் கொடுத்த உடனே ஆண்டவர் சொன்னதை நான் சொல்றேன், உங்களுடைய நாட்கள் சில நாட்கள் தான். யாக்கோபு என்கிட்ட சொன்னது, பாஸ்டர் நீங்க சொன்னீங்க, நான் உங்க மேல ரொம்ப கோபப்பட்டேன். இரவு 11 மணிக்கு இங்கே வந்தேன். எதிர்பாராம நடந்த ஒரு நிகழ்வு தான். ஆனால் பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே சொல்லிட்டேன், சிஸ்டர் லேயாளுடைய முடிவு வந்து விட்டது, நாம் எல்லாரும் ஜெபிப்போம். நாங்களுக்கு ஜெபித்து கொண்டிருக்கிறோம், அங்கே ஜீவன் போய் கொண்டிருக்கிறது. சபை இங்கே ஜெபித்து கொண்டிருக்கிறது. ஏன் அவர்கள் உயிரோடு எழுப்பக்கூடாதா? முடியும். அங்கதான் ஒரு பெரிய காரியம் இருக்கிறது. ஊழியக்காரன் கத்தர் எடுத்து பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். நாங்களும் மனிதர்கள் தானே. என்னை விசுவாசிக்கிற நான் செய்தவளும் செய்வான், இதற்கு மேலாகவும் செய்வான். அது இப்போ நான் அதுக்குள்ளே வரல. கர்த்தருடைய வார்த்தை கடந்து போவோம். எல்லாவற்றையும் தேவன் முன் அறிவிக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, ஊழியக்காரனுக்கு நான் மறைப்பேனோன்னு. ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரை ஏன் காரியம் மாத்திரம் ஏன் நீ எனக்கு சொல்ல மாட்டேன்றீங்க? அதுதான் அது. உன் வழிகள் என் வழிகள் அல்ல. இந்த நாட்களிலே விசுவாசியினுடைய தரம் இன்றைக்கு அடிமட்டத்துக்கு போய் கொண்டிருக்கிறது. ஜெபம் குறைந்து கொண்டு போகிறது. வேத வாசிப்பு குறைந்து கொண்டு போகிறது. பக்தி விருத்தி இதெல்லாம் என்ன அர்த்தம்னே தெரியாது. பக்தியா இருக்கணும், அதெல்லாம் என்னன்னு தெரியாது. எப்படி வேணாலும் வாழலாம், எங்க வேணாலும் போகலாம், எங்க வேணாலும் நிற்கலாம், எங்க வேணாலும் பேசலாம் ஆகி போயிடுச்சு. அதான் போன வாரம் சொன்னேன் நான். நிறைய பேருக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் மீனிங் தெரியல. இனிமேல் நான் உங்களுக்கு நான் தகப்பனா இருக்க முடியாது, நான் உங்களுக்கு ஒரு போதகனாக தானே இருப்பேன். நான் தகப்பனா இருந்தால் நான் பரலோகம் போக முடியாது. மை ஹார்ட் இஸ் வெரி சென்சிட்டிவ். என்னால் யாருக்கும் எந்த கேடும் உண்டாகவே உண்டாகாது. ஐ ஆல்வேஸ் என்கரேஜ். ஆல்வேஸ் என்கரேஜ். எனக்கு இருக்க இல்லையோ, நம்ம சபைக்கு வருகிற ஆராதிக்க வருகிற ஜனங்களுக்கு வேணும் ஆண்டவரே. அதுதான் என்னுடைய இருதயத்தினுடைய துடிப்பு. நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. ஆனா இன்னைக்கு மக்கள் மத்தியில் என்ன இல்லை? தெளிந்த புத்தி இல்லை. பிழைப்பதற்கு பணம் வேணும். பணம் வேணும்னா வேலை செய்யணும், வேலை செய்யணும், வேலை செய்யணும். ஆனால் நம்ம எதை மறந்துட்டாங்க? ஜெபித்தாதான் இது வருன்றத மறந்துட்டாங்கய்யா. பிசாசு அதை புடிங்கி எடுத்துட்டான்.
ஆவிக்குரிய மாற்றுத்திறனாய் மாற்றிவிட்டார்கள். கை வரல, வாய் வரல, கண்ணு பார்க்கல, காது ரிப்பேர், கை ரிப்பேர், காது ரிப்பேர், ஆவிக்குரிய மொடமாக்கி விட்டான். ஆனால் ஆண்டோட வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறதுனாலே யாரெல்லாம் இயேசுவின் நாமத்தினால எழுந்து நடந்து சொன்ன பொழுது அந்த பிச்சைக்காரர்கள் என்ன செஞ்சாங்க? அவர்கள் குதித்து எழுந்து நின்று குதித்து நடனம் ஆடிங்க. அதை எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அது அந்த சம்பவம் இருக்கிறது. பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் மணி ஆகிய வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. இல்ல பேதுரு என்ன செய்றாங்க? ஜெப வேளாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுரும் யோவானும் என்ன செய்றாங்க? தேவாலயத்துக்கு போறாங்க. அப்பொழுது ஒரு நாளும் இந்த மனிதன் என்ன செஞ்சதில்ல, தேவாலயத்துக்குள்ள வந்ததே கிடையாது. ஆனா எங்க இருக்கிறான்? வாசல்ல இருக்கிறான். இன்னைக்கு இப்படிப்பட்ட அனுபவம் தான் இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுக்கு இருக்கிற. வராங்க, ஆனா உள்ளதான் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்குள்ளும் தேவனுக்கு என்ன இல்லை, கனெக்ஷன் இல்லை. கனெக்ஷன்ல முடமா இருக்கிறாங்க. யாராவது எனக்கு ஜெபம் பண்ண மாட்டாங்களா? யாராவது எனக்கு தீர்க்கதரிசனம் சொல்ல மாட்டாங்களா? யாராவது எனக்கு ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ண மாட்டாங்களா? ஏக்கம். நான் சொல்றேன், ரொம்ப சிம்பிளா சொல்றேன். அந்த ஏக்கம் ஆண்டவர் மேல வைங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே உங்களை சுமப்பாரையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சுமக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு? அந்த பிச்சை கேட்கிறவனத்துல பார்த்து பேதுரும் யோவானும் சொல்லுறாங்க, என்னை உற்றுப்பார், என்னை நோக்கிப்பார். இந்த கடைசி காலத்துல யாரெல்லாம் இயேசுவை நோக்கி பார்க்கிறார்களோ, those who are focused on Jesus, focus on word of God, கவனமெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையா இருக்கணும். கவனமெல்லாம் ஆண்டவர் என்னோட என்ன பேச போறாரு, கவனமெல்லாம் ஆண்டவரே நான் என்ன எங்க குறை இருக்கு, where I am weak, where I have lost, நான் எங்க எதை இழந்தேன், ஆதி அன்பை எப்படி போச்சு, அதை நினைச்சிட்டு அதுக்காக காத்திருக்கிறான் பாருங்க. அவர்களை தான் கர்த்தர் தம்முடைய கரத்தில் எடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தில் எடுக்க ஆரம்பிச்சிட்டார்னா இங்க என்ன அனுபவம் நடக்கிறது? அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும். 8வது வசனம், அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து குதித்து இதாயா ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட வாழ்க்கையில் நடக்கிற முதல் காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மொடவனாய் இருந்த மனுஷன் பல வருஷமாக பிறந்ததிலிருந்து, இன்னும் சொல்ல போனா ரட்சிக்கப்பட்டதிலிருந்து இப்படிதாங்க மொடம். நீங்க ரட்சிப்பு, அபிஷேகம், ஞானஸ்தானம் எல்லாம் சடங்காச்சாரமா போயிடுச்சு. அனுபவ ரீதியா இன்னைக்கு சபையில இல்ல. நீ தேவனை நீ கவனமாய் நீ அவரை பின்பற்றும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் உன்மேல அவருடைய மகிமையை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையை வாஞ்சிக்கிறவர்களுக்கு கர்த்தர் மகிமையை கொடுப்பார். மகிமையை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய மகிமையை கொடுப்பார். மகிமைக்காக காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் மகிமையை கொடுப்பார். இந்த மகிமை நிறைந்த மனிதன் தான் ஆண்டவருடைய வருகையிலே ஒரு இமைப்பொழுதே அவன் பறந்து செல்வான். ஹல்லேலூயா. நீங்க சொல்ற ஹல்லேலூயாலே தெரியுது எப்படி மகிமை இருக்குன்னு. இது போதாது ஐயா, கரண்ட் மாதிரி ஷார்ப்பா இருக்கணும், சல்ல நட்டிக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் என்ன பண்ணணும்? காலம் சென்றதான பாஸ்டர் பாஸ்கரதாசனோட சபையில் நான் பல முறை போயிருக்கேன். தாம்பரத்தை அவர் ஆராதனை நடப்பார். அவர் பாட்ட ஆரம்பிச்சோடனே எவ்வளவு சமயம் சேர்ந்து பாடும். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொன்னோடனே முழு கூட்டமும் அந்த ஆராதனை செய்யும் போது பார்க்கணுமே, பாஸ்டரோட முகத்தில் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும், அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அந்த ஆராதனை முடிச்சுட்டு நானும் அவரும் வீட்டுக்கு போட்டு, சர்ச் பக்கத்தில் தான் ஒரு 10 அடி நடந்தா அவர் வீடு. நடந்து வந்து, தம்பி எப்படி இருக்கிறீங்க, அப்படியே சந்தோஷமா போவார்.
ஒரு ஆராதனை, ஜனங்க ஆராதிச்சாங்க. அதுல எழும்பின ஒரு திரள் கூட்டம் தான் ஊழியக்காரரா இருக்கிறாங்க. தேவ ஜனமே, நீ ஆர்ப்பரிக்கும் போது பரலோகம் மகிழ்ந்து இருக்கும் தெரியுமா? நீ ஜெபிக்கும் போது பரலோகத்தில் இருக்கு பதில் வரும் தெரியுமா? இந்த ரகசியத்தை தான் பிசாசு மறைச்சிட்டான். ஊரு புட்ட குப்பையை தலையில வச்சிருக்கிறோம். எதுவுமே பிரயோஜனம் இல்லாதது. உன் பிரச்சனை யாராலும் தீர்க்க முடியாதது. உன் பிரச்சனைக்கு விடையே கிடையாது. அந்த குப்பை மண்டல இருக்கும்போது அந்த மண்டல இருக்கிறத குப்பை உனக்கு வியாதியா மாறும். வியாதியாய் மாறும் பொழுது நீ மருத்துவர்கிட்ட போவ, அவர் உனக்கு மாத்திரை எழுதி கொடுப்பாரு. உனக்கு நிரந்தரமா ஒரு பட்டம், இந்த மாத்திரை நீ வாழ்நாளெல்லாம் சாப்பிடு. வியாதியே இல்லை, நல்ல சுகமா ஆரோக்கியமா திடகாத்திரமா இருந்த மனுஷனுக்கு உள்ள வியாதி எப்படி வருது பாருங்க. ஒண்ணுமே இல்லைங்க, நீங்க குதித்து அந்த வாஸ்து பாருங்க. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து குதித்து, அதுதாங்க ஆராதனை, அதுதாங்க துதி, அதுதாங்க அற்புதங்கள் நடக்கும், அதுதாங்க மூடின கதவு திறக்கும், அதுதாங்க தேவட மகிமையை கொண்டு வரும், அதுதாங்க கனத்தை உண்டு பண்ணும், அதுதான் அழியாமையை கர்த்தர் கொடுப்பாரு. அல்லேலூயா. தேவஜனமே, ஆண்டவருடைய வருகை நாட்களிலே உன் தலைக்குள்ள இருக்கிற குப்பையெல்லாம் தூக்கி வீசு. அதான் சொன்ன சிஸ்டர் லேயால் சொல்லும் பொழுது, ஒரு நாளாவது எதை குறித்தும் கம்ப்ளைண்ட் பண்ணது கிடையாது. அவன் முகத்தில் எப்போதுமே ஒரு நம்பிக்கை. அஞ்ஞான மார்க்கத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் அவங்க ஆண்டவரை பிடிச்ச பிடி இருக்கு பாருங்க, உறுதியான பிடி. ஸ்டெல்லியமாரோஸ் வந்திருக்காங்களா? அவங்க சொன்ன ஒரு காரியம், பாஸ்டர் அவங்க கதை முடிஞ்சு போச்சு பாஸ்டர், இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னால முடிஞ்சு போச்சு பாஸ்டர். நான் சொன்னேன், இல்லை சிஸ்டர், இன்னும் அவங்களுக்கு ஜீவன் இருக்கிறது. மெடிக்கலாக அது உள்ள பஸ்ட் ஆயிடுச்சு. இந்த டயாலிசிஸ் பண்ண அந்த டயஃப்ரம் வந்து உள்ள பஸ்ட் ஆயிடுச்சு. பஸ்ட் ஆயிடுச்சுன்னா மரணம் தான். அவருடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தினார். கர்த்தர் ஒருவரையும் அழியாமைக்கு கர்த்தர் ஒப்பு கொடுக்கல. கர்த்தர் நம்மளை அதிசயத்துக்கு தக்கத்தன வைத்திருக்கிறார். சொல்லுங்க, நமக்கு தெளிந்த புத்தி இருக்கணும்னா ஜெபம் ஜெபம் ஜெபம். ஒரு மனுஷனுக்கு ஜெபம் குறையுதுன்னா அவனுக்குள்ள எல்லாம் பிரச்சனையும் உள்ள வருதுன்னு அர்த்தம். வாலிப எப்படிங்களா, நேர் முழங்கால நில்லுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் முழங்கால நின்னுங்கன்னா உங்கள் வாழ்க்கையே வேற மாதிரி இருக்கும். உங்களை எத்தனை 1000 குப்பை தலையில் வந்தாலும் ஒரு குப்பை கூட தலையில் நிற்காது, போய்கிட்டே இருக்கும். முழங்கால போடுங்க, மேலே தலையை ஒத்தாசவரம் பருவத்துக்கு மேலே பாருங்க. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை டிரான்ஸ்ஃபார்மேஷன் மறுரூபம் அடையும். அந்த மறுரூபம் அடையும் போது உங்கள் ஆவி ஆத்மாலாம் அப்படியே அக்கினியாய் மாறும். அக்கினியாய் மாறும் பொழுது நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. பாடுகள் வழியா நீ கட்டினது மரமா புல்லா வைக்கோலா நீ நிரூபிக்கணும். நீ ரட்சிக்கப்பட்டது உண்மையான ரட்சிப்பா. ஞானசன்னன் தொட்டியில இறங்கி என்ன சொன்னீங்க? மரண பரியந்தம் நான் உமக்கு சாட்சியா இருப்பேன். எத்தனை பாடுகள் வந்தாலும் உண்மையா இருப்பேன். ஆமா, உண்மையா இருப்பேன் பாஸ்டர். இவ்வளவு என்ன ஆயிடுச்சு? அசிங்கமா இருக்கு நான் சொல்றதுக்கெல்லாம். தெளிந்த புத்தியுள்ள ஆயிருங்கள். அந்த மகிமை நான் பார்க்கும் மட்டும் நான் முழங்காலே நிற்பேன்னு சொல்லி எந்த வாலிபன் நிற்கிறானோ அவனை கர்த்தர் அந்த மகிமைக்குள்ள கர்த்தர் கொண்டு போவார். ஹல்லேலூயா. யாத்ராம புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, யாத்ராகம் 40ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது,
அப்பொழுது ஒரு மேகம் ஆசாரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை ஃபுல்லா என்ன செஞ்சிருச்சு? நிரப்பிச்சு. ஐயா, தம்பி, தங்கச்சி, உன் ஜெப வாழ்க்கை பெருக பெருக ஒரே ஒரு மேகம்தான், ஒரு கையளவு மேகம்தான், ஒரு உள்ளங்கையில் அளவு மேகம்தான், ஒரு சின்ன பொடி தான். அந்த சின்ன கடுகு அளவு விசுவாசம்தான். சொல்லுங்க, சின்ன கடுகு அளவு விசுவாசம்தான். சொல்லுங்க, சின்ன கடுகு அளவு விசுவாசம்தான். 2 மீன் 5 அப்பம் தான். இது போதும் ஒரு பெரிய அற்புதத்திற்கு. கொஞ்சம் ஜெபம் போதும், ஒரு சொட்டு கண்ணீர் போதும், அந்த மகிமை உன்னை நிரப்பும். அல்லேலூயா. அந்த மகிமை நிரம்பிச்சுனா அங்க ஒரு வாலிபன் இருந்தான். அவன் பேர் என்ன? யோசுவா. அந்த யோசுவா அந்த தேவனுடைய மகிமையிலிருந்து என்ன செய்யல, அவன் அங்கேயே உட்கார்ந்திருந்தான். கொடம்பக்கம் ஏசி சபையில், நான் பேரை சொல்ல விரும்பல, ஒரு தம்பி ஆராதிக்க வருவாப்புல, தெரியுதா? அந்த கூட்டத்துக்குள்ள வந்து அங்க அப்பா பலார்னு அடிப்பார், அடிச்சு இழுத்துட்டு போவார். எல்லாம் நடக்கும். பாஸ்டர் அப்படியே முறைச்சி பார்ப்பார் அந்த மனுஷனை. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பார்த்து திருப்பி வந்து உட்காந்துருப்பான். பாஸ்டர் கேட்பார், ஏலே படா, உங்க அப்பனுக்கு ஒரு வேலை இல்லை. பாஸ்டர், எங்க அப்பாவை திட்டாதீங்க பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், உட்காந்து என்னடா நீ இங்கே கீழே உக்காடுறா என்னவார். இல்லை பாஸ்டர், முன்னால் உட்காந்துருவான். அப்படியே வருவார், அப்படியே பார்த்து பலார் நட்டிப்பார். ஆனாலும் அந்த மகன் இன்னைக்கு உலகம் முழுவதும் இந்த வேதத்தை சுமந்து செல்லுகிற ஒரு பெட்டகமாக கர்த்தர் அந்த மனுஷனை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அடி உத மிதி, ஒரு நாள் கூட அவங்க அப்பா அடிச்சதே கிடையாது. ஒரு சபை ஆரம்பித்த புதுசில் நம்ம இங்கே அவரை வச்சு ஒரு 3 நாள் மீட்டிங் நடத்தணும். இப்போ கேட்டான், டேய் எவரா இருக்குங்க அப்பா? ஆனால் அப்பா எனக்கு தானே ஊழியத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறாரு. ப்ரோக்ராம்லாம் அவர் தான் ரெடி பண்ணுறாரு, டிக்கெட்லாம் அவர் தான் புக் பண்ணுறாரு, வெளியூருக்கு போனால் ஹோட்டல் ரூம்ஸ்லாம் அவர் தான் பார்க்குறாரு, அக்கௌண்ட்ஸ்லாம் எங்கள் அப்பா தானே பார்க்குறாரு. என்னால் உபவாசிக்க முடியாதுண்ணே. எங்கள் அப்பா வெள்ளி சனி ஞாயிறு திங்கக்கிழமை தான் சாப்பிடுவார்ண்ணே. வியாழக்கிழமை சாப்பிட்ற சாப்பாடு, அடுத்த சாப்பாடு இன்னைக்கு திங்கக்கிழமை காலையில் தான். பார்த்தீங்களா ஆண்டவர் எப்படி மாத்துறாருன்னு? எப்படி மாத்துறாரு பார்த்தீங்களா? எப்படி மாத்துறாரு பார்த்தீங்களா? நீங்கள் ஒருத்தரை மாற்றணும்னா உங்கள் சுய பலத்தில் மாற்ற முடியாது. உங்கள் முழங்கால் கர்த்தர் கிரியை செய்வார். அந்த மகிமை விட்டு எடுபடாத அந்த மகிமையில் நீ காத்திருக்கும் பொழுது அந்த மகிமை உனக்கு அற்புதத்தை கொண்டு வரும். ஆமென். அதில் என்ன இருக்கணும்? நல்ல தரம் இருக்கணும். ஒரு கையளவு மேகம்தான், ஒரு சின்ன மேகம்தான். ஆசரிப்பு கூடாரமாகிய உன்னுடைய வாழ்க்கையில அந்த மேகம் வரும் பொழுது அந்த மகிமை அந்த வாசஸ்தலத்தை நிரப்பும். நீ அந்த மகிமைக்காக நீ ஜெபிக்க வேண்டும். வாலிப தம்பி தங்கச்சி, என்ன பேசுறீங்க நீங்க? 1 மணி நேரமா 1.5 மணி நேரமா? பிசாசு எப்படி வஞ்சிக்கிறான் பாத்தியா? ஏபாத்தி போடுறான். 1 மணி நேரம் ஜெபிக்க முடியல, ஆனா 1.5 மணி நேரம் உட்காந்து போய் பேசினுக்கிறான். பேசு, கர்த்தருடைய வார்த்தை குறித்து பேசு. பேசு, அவனுடைய வருகை குறித்து பேசு. பேசு, தேவனுடைய மகிமை குறித்து பேசு. சிந்தி, கர்த்தருடைய மகிமை குறித்து சிந்தி. Share the joy of glory. Hallelujah. அந்த மகிமையில் இருக்கிற அந்த மேன்மையை குறித்து சொல்லுங்க, பேசுங்க, சிந்திங்க, எழுதுங்க, பாடுங்க. கர்த்தருடைய மகிமை குறித்து அவர்கள் மேல கர்த்தருடைய மகிமை உதிக்கும். Hallelujah. Hallelujah. அந்த மகிமை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த மகிமைக்காக நீ ஜெபிக்க வேண்டும். அந்த மகிமை குறித்து அறிந்திருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த மகிமைனா அது தெரியாது. பைபிள் படிச்சாதானே தெரியும். எங்க காலத்துல எங்க பாஸ்டர் சொல்லுவார், 1000 வருஷம் தெரிஞ்சவன் தான்டா வருங்காலத்து ராஜான்வார். அவரு வருங்காலத்துக்கு
சிங்கக்குட்டி. 1000 வசனம் தெரிஞ்சா நீ சிங்கக்குட்டி. அவர் சொன்னது அடுத்த பகுதி நான் இந்த புல்பிட்ல சொல்ல விரும்பல. முதல் பகுதி நான் சொல்றேன், எது நல்லது அதை சொல்லுவோம். ஒரு வாலிபன் 1000 வசனம் தெரிஞ்சு 1000 வசனத்தை அவன் வாழ்க்கையில் அனுபவிக்க ஆரம்பிச்சானா அவனை யாருமே அசைக்க முடியாது. வசனம் அவ்வளோ மகிமையை கொண்டு வரும். அல்லேலூயா. ஒரு வாலிபனுக்குள்ள அந்த மகிமை வர வேண்டும் என்றால் அந்த மகிமை குறித்து நீ தெரிந்திருக்க வேண்டும். அந்த மகிமையை குறித்து நீ ஜெபிக்க வேண்டும். அந்த மகிமைக்காக வாழ வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அந்த மகிமையை கொடுக்கிறது நம்முடைய தேவாதி தேவனாகிய கர்த்தர், ராஜாதி ராஜா, பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அவருடைய மகிமை தான் உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும். ஆமென். அந்த மகிமையை தேடாதபடிக்கு தான் இன்னைக்கு உலக மகிமை தேடிட்டு போறாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய மகிமை இல்லாதவர்கள் உலகத்தினுடைய மகிமை தேடிட்டு போறாங்க. இன்னைக்கு தேவ மகிமை ருசிக்கல, அதனாலதான் அவனுக்கு உலகத்தில் இருக்கிற இன்ப ருசியா இருக்கிறது. பணம் பணம் பணம், வேலை 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 வேலை. தேவச்சனமே ஆணுட வரைக்கும் மிக மிக சமீபமா இருக்கிறது. திடீர்னு ஆரம்பிக்கும், எல்லாம் டக்குன்னு முடிஞ்சிடும். காலம் செல்லாது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தான் என் மகிமையை பார்ப்பான். ருசி பார்த்துக்கிட்டே இருக்கணும். கர்த்தரை ருசி பார்த்துக்கிட்டே இருக்கணும். கர்த்தரை ருசிக்கணும் ருசிக்கணும் ருசிக்கணும். முழங்கால் பாட்டு ருசிக்கணும். ஆனா கர்த்தரை ருசிக்காத ஒரு கூட்டம் தான் சபையில நிறைஞ்சிட்டு இருக்கு. அதை பார்க்கிற ஊழியக்காரனுக்கு வேதனையா இருக்கு. ஐயோ, எப்படி போவாங்க தெரியல வருகையில. மாயை பற்றி கொண்டிருக்கிறாங்களே, மாயிலிருந்து விடுதலை ஆகல. கர்த்தரை தேடுவதற்கு பதிலாக எதையோ தேடின்னு போறாங்க. நித்திய ஜீவன் இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கிறாங்களே. நித்திய ஜீவனை குறித்து தியானிக்கிறதும் கிடையாது, நித்திய ஜீவனை குறித்து நினைக்கிறதும் கிடையாது. நேற்று 2:20 3:20 கரெக்டா 3:20 கடைசி மூச்சு வருது. அப்படியே கடைசி மூச்சு ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரே என் வேலை முடிஞ்சுதாப்பா, இன்னும் என் வேலை முடியலையே, கொஞ்சம் ஜீவனம் கொடுங்க ஆண்டவரே, கொஞ்சம் ஜீவனம் கொடுங்க ஆண்டவரே. அடுத்த சந்ததிக்கு ஊழியக்காரன் இல்லையப்பா, அடுத்த சந்ததிக்கு ஊழியம் இல்லையே அப்பா, ஜீவனை கொடுங்க. கடுமையான வேதனை. ஆண்டு சொன்னார், ஆண்டவரே இயேசுவே, நான் சொன்ன ஆண்டவரே இயேசுவே, இந்த மூச்சு மாத்திரம் நின்றக்கூடாது ஆண்டவரே. அவங்ககிட்ட வர்றது சந்தோஷம்தான், ஆனால் இப்போ வேணாம் ஆண்டவரே, கொஞ்சம் டைம் எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க. சரி வா. அதுக்கப்புறம் தான் அயர்ந்த நித்திரை. ஆண்டவருடைய வருகை மிக சமீபம். நீ கடந்து போகிற பாதை மகிமை நிறைந்த பாதையா இருக்குமானால் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு நாம் அவரை சந்திக்க நாம் மேகத்திலே போவோம். இயேசு நல்லவர் என்பதை ஒவ்வொரு நாளும் ருசிங்க, அனுபவிங்க. You have to experience Jesus, not hearing about Jesus, not singing about Jesus. If you sing about Jesus, it should be from your spirit. இயேசு குறித்து பாடும் பொழுது உதட்டளவில் நீ பாடக்கூடாது, அது உள்ளத்திலிருந்து ஆவியிலிருந்து வரணும். அப்படிப்பட்ட அனுபவம் இருந்தால் கர்த்தர் சொல்லி, நான் உனக்கு நித்திய ஜீவன் கொடுப்பேன். நித்திய ஜீவன் என்பது கிறிஸ்தவங்களுக்கு அல்ல. நித்திய ஜீவன் என்பது பிரசங்கம் பண்றவங்களும் அல்ல. நித்திய ஜீவன் என்பது ஆராதிக்கிறவங்களும் அல்ல, குதிக்கிறவங்களும் அல்ல, அந்நிய பாஷை பேசுறவங்களுக்கு நித்திய ஜீவன் கிடையாது. உன் வாழ்க்கை உண்மையா இருக்கா? பரிசுத்தமா இருக்கிறீங்க? என்ன பேசுறீங்க? உங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது? நீங்க என்ன பைபிள் வாசித்தீங்க? கடந்த வாரம் ஒரு நாள் கூட தவறாம வேத வாசிக்க முடிஞ்சுதா?
கடந்த வாரம் முழுவதும் தொடர்ந்து ஜெபம் பண்ண முடிஞ்சுதா? உங்களால் ஜெபிக்கிறதுக்கு நீங்கள் போராடுகிறீர்கள் என்றால் ஏதோ ஒன்று உங்களை பின்னால் இருந்த உங்களை இயக்கிட்டு இருக்கிறது. நல்லா நினச்சிங்க. சம்திங் இஸ் ஆப்ரேட்டிங் ஃப்ரம் தி பிஹைண்ட். என்னைக்குமே பிசாசு முன்னால் வரமாட்டான், அவன் பின்னால் இருந்தான் வேலை செய்வான். Satan never comes direct to attack a child of God. பிசாசானவன் தேவ ஜனத்தை அழிப்பதற்கு அவன் நேரடியாக வரமாட்டான், அவன் மறைமுகமாய் பின்னால் இருந்தான் வருவான். If your focus is on Jesus, is your focus on your eternal life, if you concentrate more on kingdom of God, உன்னுடைய கவனம் உன்னுடைய சிந்தை இயேசு மேல் மாத்திரம் இருக்கும் பொழுது, உன்னுடைய கவனமும் சிந்தையும் ஜெபத்தின் மேல் இருக்கும் பொழுது, உன்னுடைய கவனமும் சிந்தையும் நித்திய ஜீவன் மேல் இருக்கும் பொழுது, சத்துரு உன்னை விட்டு விடுவான். இயேசு கிறிஸ்துவை சோதிக்க பிசாசு வந்தான். 3 சோதனை. இந்த 3 சோதனையில் இயேசு வசனத்தை சொல்லி ஜெபித்தார். அப்பொழுது பிசாசானவன் இயேசுவை விட்டு விலகி போனான். நீ விலகக்கூடாது, பிசாசு விலகி போனான். சொல்லுங்க, பிசாசு விலகி போனான். நீ எப்போதுமே உன் பாதையில இருந்துட்டே இரு. உனக்கு நியமிக்கப்பட்ட உன் வழிகள், உன் நினைவுகள், ஏனென்றால் அவருடைய வழி உயர்ந்தது, அவருடைய நினைவுகள் உயர்ந்தது. நீ அந்த பாதையிலே போயிட்டே இருக்கு. Come on, keep on moving. அந்த காலத்தில் பாட்டு பாடுவான், மூவ் ஆன் பிரதர்ஸ், மூவ் ஆன் சிஸ்டர்ஸ், திஸ் இஸ் த மூவிங் டே. அந்த பாட்டு சொல்லுது, இது எடுப்பதில் நாட்கள். என்ன பண்ணிட்டே இருங்க, மூவ் மூவ் மூவ், போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு. ஒரு இடத்துல நிற்காத நிற்காத நிற்காத, போய்கிட்டே இரு போய்கிட்டே இருக்கு போயிட்டே இரு. ஹல்லேலூயா. நடந்துகிட்டே இருங்க, போய்கிட்டே இருங்க, ஜெபம் பண்ணிட்டே இருங்க, வேத வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணுங்க, ஆண்டவரை குறித்து சுவிசேஷமா பிறருக்கு ஜனங்களுக்கு சொல்லுங்க சொல்லுங்க. கர்த்தர் உங்களை நித்திய ஜீவனுக்கு கர்த்தர் நியமித்திருக்கிறார். இந்த பூமியானது நிரந்தரம் கிடையாது. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருப்பீர்கள் என்றால், மலையின் மேல் இருக்கிற பட்டணம், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு கர்த்தர் மகிமையை கொடுப்பார். இஃப் யூ ஆர் தி லைட், அந்த விளக்கை கொளுத்தி தண்டின் மேல் இருக்க வேண்டும். இட் ஷுட் பி கெப்ட் ஆன் த top of the lampstand. The lamp has to be placed on the stand. எங்க இருக்க வேண்டும்? அந்த தண்டின் மேல் இருக்க வேண்டும். சொல்லுங்க, அந்த விளக்கு எங்க இருக்கணும்? அந்த மேல இருக்கணும். மேல வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சு மூடிடக்கூடாது. எனக்கு பிசாசு சோர்வு, சந்தேகம், கருத்து வேறுபாடு, நியாயப்படுத்தல். There is no true genuine Christian in the society. Many are duplicate. Only few are genuine. எல்லாரும் ஆண்டவர் வருகையில் போக முடியாது. ஜென்யூன் அவர்கள் மாத்திரம்தான். அந்த ஜென்யூன் யாரு? உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறவர்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், let your light so shine before men. Let your light shine before the youths. If you are a youth boy, let your light shine before the youth boy. If you are a girl, let your light shine before the youth girls.
வீட்லேயும் வெளிச்சம் இல்லை, சபையிலும் வெளிச்சம் இல்லை, படிக்கிற இடத்துலையும் வெளிச்சம் இல்லை, சமுதாயத்திலும் வெளிச்சம் இல்லை. அப்படி என்ன அர்த்தம்? we are not a role model. ஒரு நல்ல விசுவாசி வருஷத்துக்கு 5 ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வருகிறவன் தான் உண்மையான விசுவாசி என்று பில்லி கிரஹாம் சொன்னார். The world well-known evangelist, the man who shook the world, Dr. Billy Graham told, if you are the follower of Christ, if you believe that you have eternal life, you should bring at least 5% to Jesus. If you are not able to bring 5 people to Jesus, never imagine you will inherit the kingdom of God என்று நான் சொல்லவில்லை, ரெவரண்ட் டாக்டர் பில்லி கிரஹாம் சொன்ன வார்த்தை. when you replica Jesus, நீ இயேசுவை பிரதிபலிக்கும் பொழுது அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். இருளில் இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அருமையான ஜனமே, உன்னுடைய வெளிச்சம் இருளாகாதபடிக்கு நீ கவனமாய் இருந்தால் கர்த்தர் உனக்கு மகிமை கொடுப்பார். மகிமை பெற்றிருப்பாயானால் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு சேர்வாய். நீ ஒரு ஆத்மா கூட கிறிஸ்துவனிலே கொண்டு வரவில்லை என்றால், ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடு ஆண்டவா வேறும் கையனாக உம்மை கண்டு கொள்ளலாகுமோ. இது யார் பாடினா? ஒரு 16 வயது சிறுமி பாடின பாட்டு. She was in leukemia, blood cancer. அவளுக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை. அவள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சில நாட்களுக்குள்ளே இந்த வியாதி கண்டறியப்பட்டது. மருத்துவமனையில் சேர்க்கிறாங்க. அவளை அட்டன் பண்ணுங்கிற நர்ஸ் கிட்ட இயேசு குறித்து சொல்றா. இந்த நர்ஸ் சொல்றா, அந்த இயேசு உனக்கு உண்மையான தெய்வமா இருந்தா ஏன் உனக்கு இந்த வியாதி? அவளை அட்டன் பண்ண டாக்டர் கிட்ட அந்த சத்தியத்தை, சுவிசேஷத்தை சொல்றா. அந்த டாக்டர் சொன்னாங்க, you are too young to speak spiritual. You are going to die. நீ சாக போற. வேற ஏதாவது பேசு, சந்தோஷமான காரியத்தை சொல்லு. சொல்லலாம், இது சந்தோஷமான காரியம், நான் மரிச்சா இயேசு கிறிஸ்து கிட்ட இருப்பேன், நீங்க மரிச்சா எங்க போவீங்க? அப்பதான் அவ துக்கத்தோடு பாடுறா, ஐயோ நான் மரிச்சா ஒரு ஆத்மா கூட நான் ரட்சிக்கப்படவில்லையே, ஒரு ஆத்மா கூட நான் ரட்சிப்பு நடத்தலையே என்று அவர் கதறி அழுது கொண்டிருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா ஜீவன் போகிறது. அந்த பாட்டை பாட ஆரம்பிச்சா. Let me not be shamed without a soul. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கும். It's a hymn. ஆத்மா ஒன்று ரட்சிக்காமல் வெட்கத்தோடு ஆண்டவா, எப்படி நான் வெறுங்கையா வருவேன்? இந்த பாட்டை பாடிக்கொண்டு இருக்கும் பொழுது, கண்ணீரோடு இருக்கும் பொழுது அங்கிருந்த சில நர்சஸ் சொன்னாங்களா, யூ டோன்ட் வரி, we accept Jesus. நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம். உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. காலை செத்து போச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக இடுப்பில் அரிக்கும் உயிர் போயிடுச்சு. காலையில் டாக்டர் ரவுண்ட்ஸ் வராங்க. அந்த உயிர் போயிட்டு இருக்கும் பொழுது அந்த சின்ன பிள்ளை கேட்டுச்சான், டாக்டர், can't you not give your heart to Jesus? Can't you not give your life to Jesus? It's the Jesus I introduced that gives you life, where you never have death, you have eternal life. சொல்லிகிட்டே இருக்கும் போது தலை சாஞ்சிருச்சு. உண்மை நடந்த சம்பவம். அப்போ மருத்துவர் ஓன கதறி அழுது, அந்த மரண நேரத்திலே அந்த டாக்டர், அங்க இருக்க நர்சஸ், செவிலியர்கள் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த 16 வயது அந்த மகளுக்குள்ளே ஒரு பாரம். அந்த பாரம் உங்களுக்கு இல்லையா?
அது பாரம் இருந்தால் தான் அந்த கர்த்தருடைய மகிமையை பார்க்க முடியும். அந்த பாரம் உங்களுக்கு இருக்கும்போது அந்த கர்த்தர் அந்த மகிமை உங்களால் உங்களை நிரப்புவார். ஆண்டவர் நிச்சயம் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருங்க. மூணாவது காரியம், தேவனுடைய பிரசன்னத்தை தேடுங்க, தேவனுடைய மகிமையை தேடுங்க. சங்கீத புஸ்தகம் 27:4 வாசிக்கிறோம். சங்கீதம் 27:4. கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும், கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்கப்படியாக, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும். ஆராய்ச்சி செய்யணும். என்ன செய்யணுங்க? ஆராய்ச்சி. புதன்கிழமை நம்ம என்ன செய்யணும்? வேதத்தை ஆராய்ச்சி. பெருமைக்காக சொல்ல வரல, புதன்கிழமை பைபிள் ஸ்டடி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ள ஓ மை காட், பயங்கர தடை பயங்கரமாக இருக்கும். எங்கே கர்த்தருடைய மகிமை, எங்கே கர்த்தருடைய கிரியை இருக்குதோ அங்கே பயங்கர தடைகள் இருக்கும். வந்து அதை தியானிங்க. கர்த்தருடைய மகிமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். சங்கீதக்காரன் என்ன சொல்றான்? ஒன்றை நான் கேட்டேன், அதே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக. கர்த்தருடைய மகிமை என்ன செய்ய முடியும்? பார்க்கும்படியாக. கர்த்தருடைய மகிமையை பார்க்க முடியும், ஆனால் பிரசனத்தை பார்க்க முடியாது. பிரசனம் என்பது உணர முடியும், அந்த பிரசனத்தை அனுபவிக்க முடியும், அந்த பிரசனத்தில் நீங்கள் மகிழ்ந்திருக்க முடியும். மகிமை என்பது யூ கேன் see, feel, you can talk about that. Hallelujah. அதை ருசிக்க கூட முடியும். அந்த மகிமை, தேவ மகிமை அவ்வளோ இன்பமாக இருக்கும். நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படியே முழங்கால நிற்க முடியும். கையை கூட கீழே இறக்க முடியாது. அதான் அந்த மகிமை, அந்த பிரசனம். அது மூட ஆரம்பிச்சுன்னு வைங்களேன், யூ கேன் நெவர் பி த சேம். நீங்கள் எப்போதும் போல் இருக்கிற மாதிரி இருக்க முடியாது. there will be elevation in faith, elevation in glory, elevation in power, elevation in love. நீங்கள் ஆண்டவரை அப்படி இந்த மகிமை நிறைந்து ஜெபிக்கும் பொழுது ஒரு உயர்வை பார்க்க முடியும். ஜெபத்தில் உயர்வு, விசுவாசத்தில் உயர்வு, தேவ பிரசன்னத்தை அனுபவிப்பில் உயர்வு, ஜெப நேரத்தில் ஒரு பெருக்கம். கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானங்களை வைத்து வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படி எங்க? அதுக்கு தான் கர்த்தர் ஆலயத்தை வச்சிருக்கிறாரு, மகிமையா வச்சிருக்கிறாரு. ஆலயத்தில் வெறுமையா இல்லை, இங்க மகிமை இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் மகிமை வைத்திருக்கிறார். அந்த மகிமை தேட வாங்க. நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தீர்மானம் எடுப்போம், கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்திலே சீமோன் காத்திருந்தான். இதற்காக காத்திருந்தான், நான் மேசியாவை, என் இரட்சகரை, என்னை சிருஷ்டித்தவரை காண்பேன். he never quit. அவன் தேவனுடைய ஆலயத்திலிருந்து என்ன செய்யல, விலகி போல. he never knew. மேசியா வந்துட்டாரு, நான் அவரை பார்ப்பேன், அவனுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அவனுக்குள்ளக்குள்ள ஒரு பயங்கர வைராக்கியம். அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க. அவன் கர்த்தருடைய சீமோன் இயேசுவை பார்த்து அவன் சொன்ன காரியம் என்ன? சிமியோன். அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். லூக்கா 2:25 வாசிங்க. அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். சிமியோன் இந்த ஒரு மனுஷன் எங்க இருந்தான்? எருசலேம். எருசலேம் தேவனுடைய நகரம்,
தேவனுடைய நகரத்தில், தேவனுடைய ஆலயத்தில் அவன் இருந்தான். அவன் நீதியும் அவன் நீதி தேவ பக்தியும் உள்ளவனாயும் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தான். இஸ்ரவேலில் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாய் இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வர காத்திருந்தான். மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். அவர் மேல் பரிசுத்த ஆவியானார். பாருங்க, அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? நீதியும் தேவ பக்தி உள்ளவனும் காணப்பட்டான். இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாக இருந்தான். அதனால அவன் மேல் என்ன இருந்தாரு? பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலே நீ நீதி உள்ளவனாக தேவ பக்தி உள்ளவனாக இருந்தால் நீ உலகத்தை நேசிக்க மாட்ட. சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன், நான் பேச வருது அது. ஓகே, ஐம் நாட் கோயிங் டு டாக் தட். பின்னால போகாத, உனக்கு முன்னால இயேசு இருக்கணும். இயேசுக்கு பின்னால போ, உலகத்துக்கு பின்னால போகாத. கண்ட கண்ட இடத்துல மேயாத, கண்ட கண்ட இடத்துல போய் வாய வைக்காத, கண்ட கண்ட இடத்துல போய் உட்காந்து பேசாத. கர்த்தருடைய நீதி உண்மையில இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உண்மையில இருந்தா நீ சரியா இருப்ப. நீ பரிசுத்த ஆவியானவர் இல்லை, நீ போய் சிக்கிறல மாற்றல, அதுதான் அறிகுறி உனக்கு நித்திய ஜீவன் இல்லை என்பது. பிகாஸ் யூ ஆர் நாட் அலர்ட். கவனம் இல்லை, அதனால தான் அவன் என்ன சிதறது. அவன் இவன் இவன் அவ 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 இவன், அதெல்லாம் உன் கவனம் இல்லைன்னு அர்த்தம். அதை என்கிட்ட கொட்டி அது இன்னும் அதெல்லாம் பேசவே கூடாது, அதெல்லாம் நமக்கு சிந்திக்கவே கூடாது. போ, லக்கை நோக்கி என்ன பண்ணு? ஓடு ஓடு ஓடு, லக்கை நோக்கி ஓடு. கவனமாயிரு, தெளிவாயிரு. இந்த சீமோன் எப்படி இருந்தான்? நீதியும் தேவ பக்தியும் உள்ள. அவன் மேல யார் இருந்தா? பரிசுத்த ஆவி. இன்னைக்கு பரிசுத்த ஆவி உள்ள இருக்கா? அவர்களை தான் கர்த்தர் மகிமைக்குள்ள கொண்டு வருவார். அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மான் அவரை உள்ளே கொண்டு வந்து வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு. இவ பாருங்க, இதுதாங்க ஆவியினுடைய நெக்ஸ்ட் லெவல். அவன் கையில யாரை வச்சிருக்கிறான்? யாரை வச்சிருக்கிறா? உன் கையில் இன்னைக்கு யாரை வச்சிருக்கிறீங்க? ஹனி மணி பனி பன்னி சன்னி சன்னி எல்லாம் அசுத்தமான வார்த்தைகள். ஐய, நீ ரட்சிக்கப்பட்டாச்சுன்னா உன் கையில் வேத புஸ்தகம் இருக்கணுங்க. இந்த வேத புஸ்தகத்தை சும்மா அந்த இதுங்க சுமக்குங்க. இதை கையில் வச்சுருந்தா உனக்கு நரகத்துக்கு கொண்டு போவோங்க. இதை எவ்வளோ நேரம் இதில் உட்காடுறீங்க, இதில் எவ்வளோ நேரம் உட்காடுறீங்க? மனசாட்சி சொல்லிட்டோம். ரெண்டுமே இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்குது, இது ஒரு பக்கம் இருக்குது. ஒரு அதிகாரத்தை வாசிக்கிறதுல கொட்டாய், இதில் அரை மணி நேரம் வாசிக்கிறது, இன்னும் அடுத்தது இன்னும் வரதை பார்க்கலாம், அது இதை பார்க்கலாம், போய்கிட்டே இருக்கு. இது கண்ணி. இட்ஸ் டேஞ்சர். This is causing you weak in spirit. This is taking you away from eternal life. கவனமாயிருங்க. சோர்ந்து போகாமல் மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுவர்களுக்கு நித்திய ஜீவன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் மகிமையை தேடுவதற்கு நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளலாக இருக்க வேண்டும். தெளிந்த புத்தி உள்ளலாக இருப்பதற்கு நன்றாக ஜெபிக்க வேண்டும். ஜெபம் பண்ணாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? ஜெபிக்காமல் இருப்பதற்கு என்ன தடையாக இருக்கிறது? எல்லாரும் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவரே, தகப்பனே, இயேசுவே, நீர் ஆண்டவர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, எது என்னை தடை பண்ணுகிறது? இயேசுவே, எல்லாம் ஒப்பு கொடுங்க. சிமியோன் வாஞ்சையாய் காத்திருந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தான். பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ள இருந்ததுனால அவன் தன் கையிலே இயேசுவை சுமந்து அவன் சொல்லுகிறான், ஆண்டவர், இன்றைக்கு என் கண்கள்
ஹalleluya. என் இரட்சகரை கண்டது. ஹalleluya. உன் கண்கள் இன்னைக்கு எதை பார்க்கிறதப்பா தம்பி? உன் கண்ணில் எதை பார்க்கிற? உன் இருக்கிறதை யோசிக்கிற? எண்ணம் தவறு என்று சொன்னால் அதை திருத்திக் கொள்ளு. திருத்தாவிட்டால் பரலோகம் கிடையாது, நித்திய ஜீவனை இழக்க வேண்டியது இருக்கும். எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருந்தாலும் உன் கண்ணுக்கு முன்னால் என்ன இருக்கு? சிமியோன் இயேசுவை கண்டான். He saw Messiah. He bare in his hand and he lifted unto the heaven and said, today is the day of salvation. The long wait made him to have a great joy. அதிக நாள் காத்திருந்தான். தேவ ஆவியானவரால் நடத்தப்பட்டு தேவ ஆலயத்துக்கு போனான். அங்கே மரியாளும் யோசேப்பும் பிள்ளையாண்டான இயேசுவை தேவாலயத்தின் முறைமைப்படி செய்வதற்கு கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்த இடத்திலே சிமியோன் கரத்திலே ஏந்தி கொண்டு அவன் கண்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவஜனமே, இயேசுடைய வருகை நாட்கள் நெருங்கிடுச்சு. இன்னும் நீ போராடி போராடி பலவீனப்படாத. நீ ஜெபத்தில் போராடி போராடி ஜெயம் எடு. ஹல்லேலூயா. மாம்ச புயம் எதற்கும் உதவாது. மாம்சத்தில் போராடுகிற எதுக்குமே உதவாது. கொஞ்சம் நேரம் கொடுக்குற. முழங்கால் படிக்கிட்ட முடிஞ்சலாம் முழங்கால் படிக்கிடுங்க. முழங்கால் படிக்கிட்ட முடியாதவங்களாம் எழுப்பி நெல்லுங்க. ஹல்லேலூயா. உன் முழங்கால் அவ்வளோ பெரிய வல்லமை செய்யக்கூடியது. முழங்கால் படிக்கிட முடியாதவர்கள் எழுப்பிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. The quality of prayer you get communicated with God. The quality of blessing you receive. Hallelujah, hallelujah. ஆண்டவருக்கு கொடுக்கப்படுகிற ஜெபம் உன் வாழ்க்கையை தலைகீழ மாற்றும். நீ இருக்கிறவனமா இருக்க முடியாது. உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உன்னோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹalleluya. kadama katama kataraba shaka libalama kadani manama kadala barahakara tidabakaba shakara katada barakatadaba oprudi amtanama kashakatda. ஹalleluya. ஏதோ உன்னை பற்றி கொண்டிருக்கிறது. உலகத்துடைய காரியம் உன்னை கவி கொண்டிருக்கிறது. ஹalleluya. கர்த்தர் சகல அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சகல அதிகாரம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதிகாரத்தை எடுங்க, கையில எடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே இந்த செப்டம்பர் மாதம் என் வாழ்க்கையில ஜெபம் பெருகட்டும். ஜெபம் 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 ஜெபித்து கொண்டே இருப்பேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஜெபம் 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 ஜெபித்து கொண்டே இருப்பேன். ஹalleluya. ஒரு அக்கினி உன் வாயிலிருந்து புறப்பட்டு வரும். ஒரு வல்லமை உன் வாயிலிருந்து புறப்பட்டு வரும். அது பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம். ஆமென் 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 ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. The month of November 2024. It's a horrible month. ஆனா தேவ ஜனங்க ஜெபிக்கிறவர்களுக்கு நீ பார்ப்ப, nothing will affect you. ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. ஹalleluya. ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க. இன்னும் என்ன ஆண்டவரே வல்லமையா என்னை நிரப்பும். வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் மிதிப்பாய். எல்லாவற்றையும் மிதிப்பாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க. மிதிப்பேன், ஜெயம் எடுப்பேன், விடுதலை அடைவேன். நான் எல்லாவற்றையும் மேற்கொள்வேன். அவருடைய நாமத்தினாலே, அவருடைய ஆவியினாலே, அவருடைய அபிஷேகத்தினாலே எல்லாம் மாறும். சொல்லுங்க. மாறும் 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 மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆர்ப்பரிங்க. ஹalleluya. ஓபோ லோபோ ரோபோ தேபா லாபா கபா ஷபா கபா தீரா தடபலப திடபல கப்பரோபல கத்திரேரி. ஆமென் 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 ஆமென். ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க. ஏதெல்லாம் குப்பை தலையில இருக்கிறது எல்லாம் வெளியே வரட்டும், வெளியே வரட்டும். இயேசுவின் நாமத்தாலே கட்டளையிடுகிற இருதயத்துக்குள்ள, சிந்தனைக்குள்ள, மனசுக்குள்ள இருக்கிற குப்பைகள் வெளியே வருவதாக, வெளியே வருவதாக. கட்டளையிடுங்க கட்டளையிடுங்க.
அவைகள் உங்களை பலவீனப்படுத்துகிறது. அவைகள் உங்களை பலவீனப்படுத்துகிறது. ஜெபிங்க, ஜெபிங்க. மனசுக்குள்ள, இருதயத்துக்குள்ள, கண்களுக்குள்ள எல்லா அசுத்தங்கள் வெளியே வருவதாக. In the name of Jesus. In the name of Jesus. In the name of Jesus. Hallelujah. வெளியே வரட்டும், 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 வரட்டும். தரித்திரப்படுத்துகிற ஆவி, பலவீனப்படுத்துகிற ஆவி, வியாதிகளை கொண்டு வருகிற ஆவி, குழப்பத்தை கொண்டு வருகிற ஆவி, பயத்தின் ஆவி, வெளியேறு, 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 போ, போ இயேசு நாமத்தினாலே. கரங்களை தட்டி ஆர்ப்பரிங்க. ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya. துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக. துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக. துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக. கரங்களை தட்டி ஆர்ப்பரிங்க. ஆமென், ஆமென். நித்திய ஜீவன் கொடுப்பேன் என்று வாக்கு தத்தம். I will give you, I shall give you eternal life. Hallelujah, hallelujah, hallelujah. பயம் வேண்டாம், கலக்கம் வேண்டாம். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற இயேசு, எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம், எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரும் கர்த்தர் அக்கினி ஜுவாலையாய் வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரும் கர்த்தர் அக்கினி ஜுவாலையாய் மாற்றுவார். ஆமென், ஆமென், ஆமென். என் சிறு மந்தையே, ஓ மை லிட்டில் ஃப்ளாக். நான் எத்தனையோ முறை உன்ட்ட நான் பேசியிருக்கிறேன், ஆனா நீ மறந்து போகிறாய். உன் எண்ணங்களிலே பல விதமான சிந்தனையில போராடுகிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஜெயம் கொடுப்பேன். வழக்குகளை என்னிடத்துல கொண்டு வா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வழக்குகளை என்கிட்ட கொண்டு வா. நீ கையாளாத, நான் கையாளுவேன். நான் நீதி செய்கிற தேவன் அல்லவா. கரங்களை தட்டி ஆர்ப்பரிங்க. நீதி செய்கிற தேவன். இந்த செப்டம்பர் மாதம் ஆர்ப்பரிங்க, ஆர்ப்பரிங்க, ஆர்ப்பரிங்க. புது பலன், புது வல்லமை, புது கிருபை, புது அபிஷேகம், புதிய தரிசனங்கள், பழைய வேலையெல்லாம் ஒளிந்து போயின. கரங்களை தட்டி ஆர்ப்பரிங்க. Jesus, Jesus. Aragababa Shankara Katida Rahakata. Jesus. சோர்ந்து போகாமல் இருக்க ஜெபம் பண்ணுங்க. சோர்ந்து போகாமல் இருப்பதற்கு கர்த்தரை ஆராதிங்க. சோர்ந்து போகாமல் இருக்கணும்னா முழங்கால நில்லுங்க. சோர்ந்து போகாமல் இருக்கணும்னா கர்த்தரை உயர்த்துங்க. சோர்ந்து போகாமல் இருக்கணும்னா உலகத்துக்கு வெளிச்சமாக இருங்க. சோர்ந்து போகாமல் இருக்கணும்னா நித்திய ஜீவனை தேடுங்க. நித்திய ஜீவனை குறித்து சொல்லுங்க. இயேசுவை குறித்து சொல்லுங்க. இயேசுடைய வல்லமை குறித்து தியானிங்க. நிச்சயமாக நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். ஜெயம் உண்டு, பலன் உண்டு, வல்லமை உண்டு, பாதுகாப்பு உண்டு, மகிமை உண்டு. நித்தமும் கர்த்தரை நடத்துவாராக. ஆண்டவர்களுக்கு வரங்களை கொடுப்பார் என்றால் வரத்தை யூஸ் பண்ணுங்க. கம் ஆன். ஓபோ ரோபோ தீடா 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 கதா லா தீடா. ஜீசஸ், ஜீசஸ். நிறுத்தாதீங்க, நிறுத்தாதீங்க. ஆவியானவர் அசைவாடுவதை பார்க்கிறேன். அநேகர் ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். ஆண்டவர்களுக்கு புது பலனை கொடுக்கிறார். கமான், புது வல்லமை, புது வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. பல மாசமாக, பல வருஷமாக இதுதான் நீங்க கேட்டுக்கொண்டிருந்தீங்க. கமான், பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க.
Luradala kama shakaratala rakerere. Rubala mariantana makaba shegerele retere. ஆவியானவர்களை நிலைநிறுத்துகிறார். ஆவியானவர்களை பலப்படுத்துகிறார். ஆவியானவர்களை நிரப்புகிறார். ஹalleluya. நல்ல ஆர்ப்பரிங்க. ஹalleluya. அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், தட்டைகள் விலகும், கர்த்தருடைய மகிமை நீங்க காண்பீர்கள். நீர் சொன்னதை நிறைவேற்ற பலம். நீர் விட்டு விலகுவதும் இல்லை, நீர் கைவிடுகிறதும் இல்லை. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாம் துதி கனமை உமக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஹalleluya. Hallelujah.